உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு பாகிஸ்தானாதிபதி சனியும் சேர்ந்திருப்பதால் அற்புதமான நேரம் இது. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நினைக்க இயலாத அளவு தொழில் வளர்ச்சியும் குடும்ப முன்னேற்றமும் கூடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். பணி ஓய்விற்கு பிறகும் பணி நீடிப்பு உண்டு. வருமான பற்றாக்குறை அகலும். தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக முடிக்கும் சந்தர்ப்பமும் உண்டு. மேசராசியில் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாவார். அவர் 27/3/2026 அன்று மேசராசிக்கு வருகிறார். 6க்கு அதிபதி 12இல் வரும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். காலாவதியான கடன்கள் கூட வசூலாகும். இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் உண்டு. இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் தானாக வந்து சேரும். நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது. மீனராசியில் செவ்வாய். உங்கள் ராசிக்கு சப்தம விரையாதிபதியானவர் செவ்வாய். அவர் 1/4/2026 அன்று மீனராசிக்கு செல்கிறார். விரையாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் என்றாலும் விரயத்துக்கு முன்னதாகவே வருமானம் வந்து சேரும். அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் அதற்குரிய தொகை படிப்படியாக வந்து சேரும். எனவே மனக்கலக்கம் அடைய வேண்டாம். மீனராசியில் புதன். 6/4/2026 அன்று மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பல பணிகள் பாதியிலேயே நிற்கும் சூழல் உருவாகும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தடைகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் செலவு உண்டு. அது கல்விக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ கூட ஏற்படலாம். குருவின் வக்ர நிவர்த்தி. இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 17/3/2026 அன்று வக்ர நிவர்த்தியாகிறார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் அஷ்டம லாபாதிபதியாவார். வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பயிற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை 1/4/2026 முதல் 13/4/2026 வரை மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. பொதுவாக பகை கிரகங்களின் சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பிறரை நம்பி ஏமாறும் சூழ்நிலை உண்டு. பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சொல்ல வேண்டாம். குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் கை கொடுக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களால் தொல்லை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு உண்டு. பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும். பிள்ளைகளுக்கான கடமைகளை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். பரிகாரம்: இம்மாதம் லட்சுமி வழிபாடு இனிமை சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.